ஓம் அகத்தீசாயன். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகிறேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று அன்னை நமக்கு கொடுத்த தலைப்பு தியானம் என்றால் என்ன. இதுக்கு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருவடியை வணங்கி அவருடைய விளக்கங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதை சிலதை எடுத்து சொல்ல போறோம். என்ன சார் மெடிடேஷன்னா என்னன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. குண்டலினி யோகன்றாங்க, வாசி யோகன்றாங்க, கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க, கிரியா யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹடயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க, பரம்பொருள் யோகம்னு சொல்கிறாங்க, மெய்ப்பொருள் உபதேசம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்தது தான். எல்லா நிலைகளையும் கடந்து பார்த்துட்டு நம்ம ஒரு அனுபவ அறிவையும் பெற்றுட்டு பயிற்சிகள் எடுத்துட்டு எதில் நல்ல நிலை இருக்குது அப்படின்னு உணர்ந்து தான் நம்ம பேசுகிறோம். இருந்தாலும் வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இப்போ நம்ம சொன்ன எல்லா யோக நிலையில இப்போ பயணம் செய்கிறவங்களும் வேதாத்ரி மகரிஷியை தொடாத வந்தே இருக்க முடியாது. ஏன்னா பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மெய்ஞானின்னாக்கா வேதாத்ரி மகரிஷி தான் நான் சொல்லுவேன். அது தியானம் அப்படின்றத அவர் எவ்வாறு வரையறுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம் எளிமையா. அவங்க மன்றத்தில் நம்ம போய் தொடர்பில் தவ பயிற்சி மேற்கொள்ளும் போது ஆழியாரில் ஒரு பயிற்சி அப்போ ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை நமக்கு போட்டு காமிச்சாங்க. மெடிடேஷன் இஸ் ஏ கான்சியஸ் ஸ்லீப், ஸ்லீப் இஸ் ஏ அன்கான்சியஸ் மெடிடேஷன் அப்படின்ட்டு அதில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விளக்கம் நமக்கு எளிமையாகவும் புரியும், அதனுடைய சூட்சுமத்தையும் நம்ம உணர முடியுன்ற மாதிரி இருந்தாலும் அதிலையும் என்ன நுணுக்கமான தன்மையை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கையாண்டு இருக்காருனாக்கா, இதில் மனதை வைத்து மனதுக்கும் யோகத்துக்கும் தவத்துக்கும் லயத்துக்கும் அகத்தவத்துக்கும் நீ என்ன பேருனா வச்சுக்கோ, தவத்துக்கு தியானத்துக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத இவர் ரொம்ப எளிமையாக பேசி புரிய வச்சிருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி மனம்னா என்னன்னு பார்த்தோம், எண்ணம்னா என்னன்னு பார்த்தோம், மேலடுக்கு பதிவுனா என்னன்னு பார்த்தோம், கருவமைப்பு பதிவுனா என்னன்னு பார்த்தோம். இவ்வளவு நிலைகளையும் நம்ம பார்த்துட்ட பிறகு தான் இப்போ நம்ம தியானத்தையே தொட முடியும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன கதை கலாச்சாரம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னாக்கா, நம்ம ஒரு பதிவு பேசுகிறோம் அப்படின்னாக்கா அந்த பதிவு புரிவதற்கு ஒரு பேஸ் தேவை இல்லையா, அதை தான் முன்னாடி நம்ம கொடுத்துருக்குறோம். மனம்னா என்ன, எண்ணம்னா என்ன அப்படின்ட்டு. அப்போ இப்போ தியானம்னா என்னன்னு இப்போ அந்த ஒரு 10 வீடியோ வேதாத்ரி மகரிஷி இது போட்டுட்டு இப்போ தியானத்தை பற்றி சொன்னாதான் இப்போ சொல்கிற கருத்தே புரியும். ஆனால் இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, இப்போ புரிஞ்சிச்சுன்னா அது ஜென்மத்துக்கும் மறக்காது, மற்றதை மாதிரி இது குழப்ப நிலைக்கு இருக்காது. டேய் விஷயத்துக்கு வாடா அப்படின்ற மாதிரி சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப நேரம் பேசினா பிடிக்காது, ஒரு சிலர் கம்மியாக பேசினா பிடிக்காது. அப்போது ஒவ்வொருத்தருடைய மனநிறைவுக்கு தகுந்தாற் போல் நம்ம பேச முடியாது. பொது வெளியில் நம் ஞான கருத்தை நம் விருப்பப்படி நான் புரிந்து கொண்ட அளவின் பிரகாரம் தான் நான் பேச முடியும். அதை எண்ண ஓட்டத்திற்கு ஒத்திசைவு கொண்ட அருளாளர்கள் அதை முழுமையாக கேட்பாங்க. இல்லாட்டி சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் அதுக்கு பிடிக்காத கூட போயிடும். பாதி பிடிக்கும் பாதி பிடிக்காத போகும். சில பேர் சுத்தமாக கூட பிடிக்காத போகும். திட்டுறவங்க கூட இருப்பாங்க. எல்லோருமே நம்மளை பாராட்டணுன்றதை எதிர்பார்க்கவே முடியாது சமூகத்தில். அது அவரவர்களுடைய புரிதல், அதை பற்றி நம்ம எதுவும் சிந்திக்க வேண்டாம். தியானம் அப்படின்னாக்கா, நாம் ஒரு பூமியில் மனிதனாக பிறந்துட்டோம், இல்லை ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு 6 அறிவு கொண்ட மனிதனாக வந்தது எல்லாம் அந்த பதிவு இருக்கும் இல்லையா. முன்பு நாம் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ, என்னென்னலாம் நம்ம செய்தோமோ, இந்த பிறவிலையும் சரி பல பிறவிகளில் நம்ம முன்னோர்கள் வழி நெறிமுறைகளில் என்னென்னலாம் செய்தாங்களோ அதே போல நம்மளுடைய உடல்ல தான் உயிர் இருக்குது. அந்த உயிர் சக்தியில சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் பதிந்து இருக்குது. நமக்கு அந்த உடல்ல அன்னைக்கு நம்ம என்ன செயலை செய்தோமோ அந்த செயலுக்கு இணையான ஒரு சக்தி நம்ம உடல்ல ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த உடல் சக்தியின் தன்மைக்கு ஏற்ப அதே எண்ணம் மறுபடி உண்டாகும். அந்த எண்ணம் அதே செயலை மறுபடி செய்ய சொல்லும். எழுந்து ஒருத்தனால நடக்கவே முடியல, போயிட்டு ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்குப்பானாக்கா அவனால் தூக்க முடியுமா? டைஃபாய்டு நோய் இருக்கிறவனுக்கு அவன் ஆரோக்கியமாக இருக்கும் போது ஒரு போட்டி வைக்கும் போது அவன் செய்வான்.
மகிழ்ச்சியான ஒரு சூழலில் இருக்கும்போது ஒரு பாட்டு இருக்குன்னாக்கா அதை கூட சேர்ந்து இவன் பாடுவான், நடனம் ஆடுவான், எதனா செய்வான். அதே இணையான ஒத்த சூழல் வருகின்ற பொழுது உடலும் உயிரும் மனமும் தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்து கொள்ளாமல் தன்னிச்சையாக அந்த செயலை இது செய்யும். அந்த எண்ணம் அது உருவாகும். அப்போது நல்ல எண்ணமாக இருந்துச்சுன்னா அது தனக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. கெட்ட எண்ணமாக இருந்துச்சுன்னா அது தனக்கும் கேடு, பிறருக்கும் கேடு. அப்போ அந்த எண்ணத்தை ஒழுங்குபடுத்தணும். ஏன் அப்படின்னாக்கா, நல்ல எண்ணம் நன்மையை உண்டாக்கும், தீய எண்ணம் தனக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை உண்டாக்கும். அப்போ அந்த தீய எண்ணத்தை ஒழுங்குபடுத்தணும். அது எப்படி சார் ஒழுங்குபடுத்துறது அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு பயிற்சி அங்கே கட்டாயம் தேவைப்படுது. அந்த பயிற்சி தான் தியானம். சரி, முன்பு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பயிற்சியை செய்தோம், அந்த பயிற்சியினால ஒரு செயல் வந்தது, அது வகையில் நம்ம இயங்கினோம், அது ஒரு செயலை தந்து அதனுடைய செயல் விளைவு தத்துவத்தை நமக்கு கொடுத்துச்சு. அது மறுபடியும் அந்த பயிற்சியினாலேயும் அந்த செயல்னாலேயும் வரக்கூடிய செயல் விளைவு தத்துவத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ அதில் இருந்து நம்ம மீண்டு வரணும்னாக்கா இன்னொரு பயிற்சி தேவை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த எண்ணம் எவ்வாறு அமைகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எண்ணத்தை ஓர்நிலைப்படுத்துவது தியானம், மனதை ஓர்நிலைப்படுத்துவது எண்ணங்களின் தொகுப்பு மனம், மனதை ஒருமுகப்படுத்துவது தியானம். அப்போ அந்த எண்ணங்கள் உதயமாகுது இல்லையா, அந்த எண்ணங்கள் நம்ம செயலாக செயல்பட வைக்குது. நம்ம உடல்ல முன்பு என்ன எண்ணங்கள் வந்து ஆற்றல் இருந்து நம்ம ஒரு செயலை செய்தோமோ அந்த பலம் நமக்கு இருக்கும்போது இயல்பாகவே அந்த எண்ணம் வருது. அந்த எண்ணம் ஏன் வருது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சாதான் அந்த எண்ணம் நன்மை விளைவிக்குமா தீமை விளைவிக்குமான்னு ஆய்வு செய்து மனது பக்குவப்பட்டு நன்மை தரும் அப்படின்னாக்கா அதை விரைவில் செய்யணும், தீமை தரும் அப்படின்னாக்கா அதை செயல்படாத தடுக்கணும், மனதை நம்ம வெற்றி கொள்ளணும், அந்த எண்ணத்தை அழிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யணும். அப்போ நம்மளுடைய மனதை நம்முடைய விருப்பப்படி நடத்தி நாம் என்ன அடைய வேண்டிய நிலை இருக்குதோ, எந்த பெரும்பேற்றை நாம் அடைய வேண்டுமோ, என்ன லட்சியத்தை நாம் அடைய வேண்டுமோ, என்ன வெற்றி நிலையை நோக்கி நம்ம பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பயணத்தை நோக்கி வாழ்க்கையை நாம் இயக்க முடியும். அந்த லட்சிய வாழ்க்கையை நாம் பரிபூர்ணமாக அடைய முடியும். அப்போ அந்த எண்ணத்தை ஆய்வு செய்யணும். அப்போ நம்ம மனதினுடைய நிலையை, அந்த எண்ண ஓட்டத்தினுடைய வெளிப்பாடை நம்ம விருப்பப்படி நடத்துகிற ஆற்றல் பலம் நமக்கு வேணும். அப்படி நம்மளுடைய மனதை நம் விருப்பப்படி இயக்குவதற்கு ஏற்கனவே நாம் பயிற்சி செய்ததுனால ஏற்பட்ட சில இயக்க நிலைகளினால் வந்த செயல் விளைவு தத்துவம், செயலால் ஏற்பட்ட இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், அதை அதிகப்படுத்திக்க விரும்புகிறோமா, இன்பமாக இருந்தால் இல்லை துன்பமாக இருந்தால் அதை குறைக்கிறோமா இல்லை தடை செய்து நிரந்தரமாக தீர்வு காணறோமா அப்படின்றதுக்காக புதியதாக ஒரு பயிற்சியை செய்து அந்த மனதை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடத்தக்கூடிய ஆற்றலை நாம் பெறுவதற்கு ஒரு முயற்சியும் ஒரு பயிற்சியும் அந்த பயிற்சியில் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு தன்மையை நம்ம நுணுக்கமாக கையாண்டு செய்கிறோம் இல்லையா, அந்த பயிற்சிக்கு பேரு தான் யோகம், அகத்தவம், லயம் அப்படின்னு பேரு. யோகம் அப்படின்னா யுஜ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இணைதல் அப்படின்னு பேரு. எது எதனோடு இணைதல்? உடல் உயிர் மனம் இவையெல்லாம் இயற்கையோடு இணைதல் அப்படின்னு பேரு. உடல் உயிர் மனம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பஞ்சபூத தத்துவத்தில் பிரபஞ்சத்தில் இயற்கையிலிருந்து தான் வந்துச்சு. அப்போ ஒரு தனி மனிதன் இயற்கையில இருந்து தனித்து இயங்குகின்ற தன்மை இருக்கு. இயற்கை சட்டத்தில் அவனுக்கு என்ன நடக்கணுமோ அது விதியின் பிரகாரம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் தடை எதனால் வருதுன்னா மனிதனுடைய எண்ண ஓட்டம் மன ஓட்டம் அவனுடைய செயல், அந்த செயல் விளைவு தத்துவத்தினால குற்றங்கள் வருது. அப்போ மறுபடியும் அதை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம உடல் உயிர் மனதை இயற்கையோடு மறுபடியும் இணைச்சிட்டோம்னா இயற்கை என்ன பண்ணும்? நம்மளை இசைவான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அனுமதிக்கும். அதை டெக்னிக்காக கண்டுபிடிச்சி அந்த மனதை நம்ம விரும்பிய நிலைக்கு
இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அடைவதற்கு நாம் கையாளுகின்ற ஒரு பயிற்சி முறைக்கு பேரு தான் ஐயா யோகம், தியானம், அகத்தவம், லயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை சொன்னது தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருவடியை வணங்கி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமः.